வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு ப்ளூடூத் மாடுல். லாஸ்ட் கிளாஸில் கிளாஸ் டி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் M21 அப்படிங்கிற ஒரு மாடல், ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் 200 வாட்ஸ், அதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அதற்கு முன்னே ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சினி அப்படின்னு ஒரு குரூப்பில் வரக்கூடிய ஆடியோ காம்பேக்ட் மாடல். அதாவது நம்ம நியூ கமர்ஸ் பிகினர்ஸ் இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே எலக்ட்ரானிக் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இப்போ நமக்கு ஏதோ ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் ரொம்ப ஈஸி. ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா போதும், ஸ்பீக்கர் கொடுத்தா போதும், அவுட்புட் வந்துடும். ஓகேவா? அதுதான் இந்த மாடல், இந்த இடத்துல MT21 அப்படிங்கிற மாடல். ஓகேவா? உங்களுக்கு இன்னும் நிறைய மாடல் வேணாலும் கிளாஸ் டியில் நிறையா இருக்குது. தேவைப்படுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்துருக்கிறது ஒரு ப்ளூடூத் மாடல். இந்த ப்ளூடூத் மாடலினுடைய நெசசிட்டி என்ன? இப்போ நம்மக்கிட்ட ஓல்டு வெர்ஷன்லாம் இருக்கும், நிறையா ரேடியோ வச்சுருப்போம் வீட்டில் இல்லையா? சிஆர்டி டிவியோடு இருக்கும், பழைய டிவி இல்லையா? இந்த மாதிரி ஆடியோ சிஸ்டம் ஏதாவது இருக்கலாம். பழைய ஹோம் தியேட்டர் எடுத்திங்கன்னா ஹோம் தியேட்டர் அது 2.1 இருக்கலாம், 5.1 இருக்கலாம். அதுலாம் அந்த ப்ளூடூத் ஏற்பு இருக்காது, ரிசப்ஷன் இருக்காது. நாம் அந்த செட்டில் என்ன பண்ணலான்னா ஒரு ப்ளூடூத்தை ஆட் பண்ணலாம். இதன் மூலிமா நம்ம கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நம்ம எலக்ட்ரானிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நாலேஜும் சரி, இல்லை நம்மகிட்ட இருக்கிற டிவைஸும் சரி, அந்த மாதிரி பண்ணலாம். ஏன் நாளைக்கு உங்களுக்கு ஒரு கஸ்டமரே கூட வரலாம். அந்த கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு ரேடியோ இருக்குது, பழைய ரேடியோ, 3 பேண்ட் ரேடியோ, 2 பேண்ட் ரேடியோ, இந்த ரேடியோவில் ப்ளூடூத் வைக்க முடியுமா? கண்டிப்பாக வச்சு தரலாம். ஒரு சிஆர்டி டிவி, அந்த சிஆர்டி டிவியில் ப்ளூடூத் வைக்க முடியுமா? அதுலேயும் வைக்கலாம். அதோடைய பவர் சப்ளையை பொறுத்து கொஞ்சம் சப்ஜெக்ட் தெரிஞ்சால் நம்ம எல்லாத்துலேயுமே ப்ளூடூத்தை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மாடுல். இது ஒரு ப்ளூடூத் மாடுல், ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே இருக்குது. ஓகேவா? கோல்டு 82D அப்படிங்கிற மாடல் இது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் நடு சென்டரில் இருக்குது கிரவுண்டு, இது லெஃப்ட் அவுட்டு, ரைட் அவுட்டு. இந்த ப்ராடக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு, இந்த மாடல் ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ வோல்ட் தேவை அப்படின்னா ஒரு 3.7 வோல்ட் வேணும், மேக்ஸிமம் 5 வோல்ட் வேணும். அவ்வளோதான். நாம் இது ஈஸியாக கொடுத்துடலாம். நம்மகிட்ட ஒரு மொபைல் அடாப்டர் இருந்ததுன்னா அந்த அடாப்டர் மூலிமா ஒரு 5 வோல்ட் கொடுத்தா இது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒர்க் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள்கிட்ட ப்ளூடூத்து டிரான்ஸ்மிட்டர் இருக்கணும். ப்ளூடூத்து டிரான்ஸ்மிட்டர், உதாரணமாக ஒரு மொபைல் ஃபோன் இருக்குதுன்னு வச்சுங்களேன். மொபைல் ஃபோனில் ப்ளூடூத் டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். அதில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மொபைலில் நீங்கள் பார்க்குற கேட்குற அந்த வீடியோ ஆடியோ சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங்க்கு என்ன பண்ணும், இந்த போர்டு பிக்கப் பண்ணிடும். பிக்கப் பண்ணி நேராக பவர் ஆம்பிளிஃபையருக்கு இது கொடுத்துரும். இவ்வளோ தான் இந்த போர்டோட வேலை. இது ஒரு ரிசீவர். டிரான்ஸ்மிட்டர் நம்மகிட்ட ஃபோனில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிட்டர். ஸோ ப்ளூடூத் எதெல்லாம் டிரான்ஸ்மிட்டர் இருக்கோ அந்த டிரான்ஸ்மிட்டரில் எல்லாம் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கும். இந்த கம்பெனி இதில் வந்து உங்களுக்கு டேபிள் மேலே வச்சுக்கலாம். இதில் மெயின் வந்து இந்த கிளிப் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து ஹோஸ் இருக்கும், இது மெட்டாலிக் ஹோஸ் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகாது. இதன் மூலிமா நம்ம என்ன பண்ணலான்னா படிக்கிறதுக்கு இல்லை ஒரு அசம்பிள் பண்ணுறதுக்கு ப்ராடக்டை, இதுக்கெல்லாம் வந்து இந்த கிளாஸ் தேவைப்படும், எல்இடி லேம்ப் தேவைப்படும். இது தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த ப்ளூடூத் சிப்பு பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக இவ்வளோ தான் இருக்குது. இது அவைலபிள் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இப்போது என்ன பண்ணலாம், இந்த போர்டு ஒர்க் பண்ணணுன்னா இதுக்கு என்ன தேவை, ஒரு 5 வோல்ட் கொடுத்தா போதும். 3.7லேயே ஒர்க் பண்ணணும். இதுதான் போர்டு. ஓகே, சரி. இது இல்லாமல் வேறு போர்டு இருக்கான்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 15 மாடல் இருக்குது. எந்த மாடலாக இருந்தாலும் சரி, எந்த மாடுலாக இருந்தாலும் சரி, அது ஒர்க் பண்ணுற வோல்ட்டு 5 வோல்ட்டுக்கு மிகாமல் இருக்கணும், அதிகமாகாமல் இருக்கணும். ஒன்று. இந்த போர்டில் என்ன வித்தியாசம், ஒவ்வொன்றிலையும் அந்த ஆடியோவுடைய கிளாரிட்டி அல்லது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ரெண்டுக்குள்ளே இடைவெளி குறைவாக அதிகமாக, இதை பொறுத்து தான் அதனுடைய ரேட் அதிகமாக இருக்கும், விலை. ஓகேவா? சரி, நாம் ஒரு மாடல் பார்க்கலாம். இது ஒரு மாடல் பார்த்துட்டோமா? அடுத்து ஒரு மாடல் பாருங்களேன். இந்த இடத்துல இதில் TD5161A அப்படிங்கிற ஒரு
ஐசி நிறைய ஐசி இருக்குது, அதில் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஐசி. இதான் போர்டு. இந்த போர்டில் வந்து இந்த சிப்பு, இந்த டீகோட் பண்ணக்கூடிய சிப்பு, டிமாடுலேட் பண்ணக்கூடிய சிப்பு. ஏன்னா டிரான்ஸ்மிட்டர்னாவே மாடுலேஷன், டிமாடுலேஷன். ஓகே, இந்த டிமாடுலேட்டர் இந்த ஐசி. எந்த ப்ளூடூத் சிப்பு தான் கண்டிப்பாக ஒரு கிறிஸ்டல் கண்டிப்பாக இருக்கும், பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் போர்டு. இதுதான் வந்து அதனுடைய ட்ராக்கு ஆண்டனா. ஓகே, ஸோ இந்த போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு 3.7 வோல்ட் அல்லது 5 வோல்ட் இந்த வோல்ட் சப்ளை கொடுத்தா போதும். டிரான்ஸ்மிட்டில் வர சிக்னலை இதை டீகோட் பண்ணி ஆடியோ சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள், லெஃப்ட் சேனல் அவுட், கிரவுண்டு, ரைட் சேனல் அவுட்புட்டாக கொண்டு வந்துடும். எக்ஸ்டர்னலாக உங்களால் வோல்ட் கொடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல யூஎஸ்பி போர்ட் இருக்குது, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டு, மொபைல் சார்ஜர் இருக்குது இல்லையா, நாம் அதில் இன்புட் கொடுத்துடலாம். இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் லைட் வந்து எரியும். ஓகேவா, இதுதான் அந்த போர்டு, இதுதான் அந்த போர்டு. சரி, போர்டு ஓகே. இது ரிசீவர், டிரான்ஸ்மிட்டர் நம்ம மொபைலில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஓகேவா, சரி. ஆம்பிளிஃபையர் வேணும் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு லோ பட்ஜெட்டில் பண்ணணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நாம் என்னை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளூடூத் மாடல் இருக்குது. காமனாக 5 வோல்ட் தான் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனுடைய நோக்கம் என்னென்னா, அந்த போர்டோட சைஸில் முக்கியம் இல்லை, ஆடியோ கிளாரிட்டி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர், இதை பொறுத்து ரேட்டு மாறும், குவாலிட்டி மாறும். ஸோ இந்த அவுட்புட்டு வரக்கூடிய அந்த அவுட்புட்டை நாம் ஒரு பவர் ஆம்பிளிஃபையருக்கு கொடுக்கணும். இது வந்து ரிசீவர் இல்லையா, அப்போ பவர் ஆம்பிளிஃபையர் இதாக இருக்கலாம். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு சிஆர்டி டிவியாக இருந்தால் கூட எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளையில் 5 வோல்ட் இருக்கணும், ஒரு மேனுவல் சுவிட்சு கொடுக்கணும். 110 வோல்ட்டை கட் பண்ணிட்டீங்கன்னா அர்ஜென்ட் செக்ஷன் எதுவும் வேலை செய்யாது, டிவியே வேலை செய்யாது. ஆனால் எஸ்எம்பிஎஸ் வேலை செய்யும். எஸ்எம்பிஎஸில் ஒரு 5 வோல்ட் இந்த மாடலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சில எஸ்எம்பிஎஸில் 3.3 வோல்ட் இருக்கும், 3.3 வோல்ட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே எஸ்எம்பிஎஸில் ஒரு 12 வோல்ட் சப்ளை வரும், அதை வந்து ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஆம்பிளிஃபையர் என்கேஜாகவே இருக்கும். ஸோ நாம் யூஸ் பண்ணாத ஒரு சிஆர்டி டிவி கூட என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஆடியோ ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸாக மாற்றிடலாம். ஸோ எல்லாமே மாற்ற முடியும். அப்போ ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் வேணும் இல்லையா. இப்போ பவர் ஆம்பிளிஃபையர்னால் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் பவர் ஆம்பிளிஃபையர் இல்லையா. என்ன பவர் ஆம்பிளிஃபையர், இங்கே ஒரு பவர் ஆம்பிளிஃபையர். இந்த பவர் ஆம்பிளிஃபையர் என்னது, உங்களுக்கு பேம் ஐசி, இதான் ஐசி, பேம் ஐசி. பேம் ஐசியில் 2 அவுட்புட் இருக்குது, லெஃப்ட் சேனல் ஸ்பீக்கர் அவுட்டு, ரைட் சேனல் ஸ்பீக்கர் அவுட்டு. இந்த ஐசி வந்து 8403 நம்பர். இதில் வந்து லெஃப்ட்டு, கிரவுண்டு, லெஃப்ட்டு, இதான் சிக்னல் இன்புட்டு. இது வந்து பவர் சப்ளை 5 வோல்ட் கொடுத்தா போதும், இந்த சிப்பு வேலை செய்யும், பர்ஃபெக்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஒருவேளை லாஸ்ட் கிளாஸ் பார்க்காத நியூ காமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், அதில் உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பேம் ஐசி யூஸ் பண்ணி எப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நல்ல லோ பட்ஜெட்டில் ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆப்ரேட்டிங் வோல்ட் ஜஸ்ட் 5 வோல்ட் மட்டுமே, கிளாஸ் டி, கரண்ட்டு கம்மியாக எடுக்கும், நல்ல டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது, நல்ல குவாலிட்டியான ஆடியோ இதில் வெளியே வரும், ஹம் நாய்ஸ் எதுவுமே இதில் வராது. ஓகே, சரி. இதெல்லாம் உபயோகப்படுத்தி பாருங்கள், இதுதான் ஒரு போர்டு. இப்போ ப்ளூடூத் ஆம்பிளிஃபையர், சிம்பிளாக இதனுடைய ஹெட்டிங் ப்ளூடூத் ஆம்பிளிஃபையர், இது ரிசீவர். ஓகே, இது டிரைவ், ஆடியோ டிரைவ் இருக்கக்கூடிய ஒரு சர்க்யூட். இதில் பேம் ஐசி 8403. இந்த இடத்துல சப்ளை வோல்ட்டு கொடுத்துருக்கோம், ப்ளஸ் மைனஸ் சப்ளை வோல்ட்டு கொடுத்துருக்கோம். இந்த சப்ளை வோல்ட் என்ன வருது, நேராக உங்களுக்கு வருது, உங்களுக்குன்னா ஒரு நேராக இந்த மாடலுக்கு வந்துடும். இந்த மாடலுக்கு இங்கே ப்ளஸ் வந்துடும், இந்த மைனஸ் இந்த மாடலுக்கு போகும், பவர் ஆம்பிளிஃபையருக்கும் சேம் வந்து இந்த டீகோடருக்கும் வந்து சேரும். ஓகே, டீகோடுக்கு ப்ளஸ் மைனஸ் கொடுத்தோன்னா ஒரு இண்டிகேட் லைட் எரிய ஆரம்பிச்சிடும், ஆடியோ ப்ராசஸ் பண்ணும். இப்போது இந்த சிப்பெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த சிப்புக்கும் என்ன வித்தியாசம், இதுக்கு வித்தியாசம் அப்படின்னா இதுவும் உங்களுக்கு டீகோடர் தான். பட் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம மேனுவலாக இதுக்கு ஒரு 5 வோல்ட் கொடுக்கணும். இந்த யூனிட்டாக இருந்ததுன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி உங்களுக்கு என்ன யூஎஸ்பி
சாக்கெட் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு மொபைல் சார்ஜரை உடனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வரக்கூடிய ஆடியோவை இந்த இடத்துல 3.mm ஜாக் ஸ்டீரியோ இன்டர்ஃபேஸ் ஒன்று இருக்குது. இந்த ஜாக் மூலிமா நம்ம இயர்ஃபோன் ஹெட்ஃபோனில் நம்ம குவாலிட்டியான ஆடியோவை கேட்கலாம். இந்த மாடலில் கேட்க முடியாது. ஓகேவா? இதில் கேட்கலாம். இதில் ஐசி ப்ராசர் ஐசி வேறு, இதில் வர்ற ஐசி வேறு. இப்போது இந்த சர்க்கியூட்டில் வரக்கூடிய அவுட்புட் இந்த ஆடியோ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கண்ட்ரோல் மூலிமா இந்த போர்டு கொண்டு போயிடலாம். அப்போ வால்யூம் வேணுங்கிற அளவுக்கு கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அல்லது டிரான்ஸ்மிட்டரில் நம்ம வால்யூமை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதுதான் டோட்டல் சர்க்கியூட். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அசம்பிள் பண்ணுறதுக்கு. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். எல்லா சப்ஜெக்டும் முக்கியம். ஆன்லைன் ட்ரைனிங் ஒன்லி. ஆன்லைன் ட்ரைனிங்கில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகும், கூடவே உங்களுக்கு பணம் மிச்சமாகும். வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே படிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் டவுட் இருந்ததுன்னா ப்ராக்டிக்கல் டைமில் எனக்கு நான் கொடுத்துருப்பேன். அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அந்த கால் பண்ணி கேட்குறதெல்லாம் நீங்கள் அப்கிரேட் ஆகுவீங்க. டவுட் வரத்தான் செய்யும். ப்ராக்டிக்கல் பண்ணால் தான் டவுட் வரும். அதுக்காக தான் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2 கொடுத்துருக்கோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். மேலும் விவரங்கள் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரி, இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ. இந்த சர்க்கியூட் உங்களுக்கு நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சர்க்கியூட் இப்போ நம்ம ஆன் பண்ணி காமிக்கலாம். ஓகே, பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ இது ஒரு பேம் ஐசி. இது 5 வோல்ட்டில் ஒர்க் பண்ணோம். இது ஒரு டீகோடர், ப்ளூடூத். இது 5 வோல்ட் வேணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், பவர் சப்ளை வேணும். இந்த இடத்துல ஒரு மேக்னெட் கொடுத்துருக்கேன். ப்ளஸில் ஒரு மேக்னெட், மைனஸில் ஒரு மேக்னெட் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் சர்க்கியூட்டை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிடுறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது ஒரு 3.7 வோல்ட் லித்தியம் அயன் செல். இந்த லித்தியம் அயன் செல் பற்றி சொல்லியிருக்கேன். இது ஆப்ரேட்டிங் வோல்ட் 3.7 உங்களுக்கு தெரியும். இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் எவ்வளோ ஆம்பியர்னு. நான் ப்ளஸ்ஸை கொடுத்துட்றேன், then minus. Bluetooth mode. The Bluetooth device is connected successfully. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபோன்லேருந்து ஒரு பாட்டு செலக்ட் பண்ணிடுறேன். யூடியூப். ஓகே, ப்ளே ஆக ஆரம்பிச்சு, சாங் ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். நாம் ஒரு நாலேஜுக்காக நம்ம ஒருத்தர் போய் கேட்க முடியாது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். அது எலக்ட்ரானிக்கில் யாருமே சொல்லித்தர்றதில்லை. ஓகேங்களா? நீங்கள் கேட்டு பார்த்துருந்தா தான் தெரியும். இப்போது உங்களுக்கு ஒரு பிளாக் டயக்ராம், கூடவே முடிஞ்சால் ஸ்கிமேட்டிக் டயக்ராம், ஒயரிங் கனெக்ஷன், எப்படி ஒர்க் பண்ணுங்கிற ஃபங்க்ஷன், இன்கேஸ் ஃபெயிலியர் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இதில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர முடியும். இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினியராக உருமாற முடியும். மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். சிம்பிளாக ப்ளூடூத் கிட். நீங்கள் எல்லா பழைய செட்டுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளூடூத்தை எல்லாத்து வீட்லேயும் ஃபோன் இருக்குது, ஆண்ட்ராய்டு இருக்குது. கண்டிப்பாக அதில் கண்டிப்பாக டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, ப்ளூடூத் டிரான்ஸ்மிட்டர். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ சிஸ்டத்தை, பழைய டேப் ரெக்கார்டாக இருந்தால் கூட அதில் என்ன பண்ணலாம், ப்ளூடூத்தை கனெக்டிவேட் பண்ணிடலாம். பண்ணிட்டா நம்ம ஆடியோ பக்காவாக ரிசப்ஷன் கேட்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அசசரிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கூட எங்கிட்ட எல்லாமே இருக்குது, இன்க்ளூடிங் லித்தியம் அயான் செல் வரைக்கும் எங்கிட்ட இருக்குது. ஓகேவா? இந்த செல்லை கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணோம், ஃபுல்லி சார்ஜ்டு செல். அப்போ இந்த செல்லை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் இருக்குது, அதுவும் எங்கிட்டயே இருக்குது. இல்லை அந்த சார்ஜர் வேண்டாம், ஒரு சோலார் பேனல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா சோலார் பேனல் எங்ககிட்ட இருக்குது. ஒரு 650 ரூபா வரும் சோலார் பேனல்.
நல்ல பேனல். அந்த பேனல் யூஸ் பண்ணலாம். 350 ரூபாய்க்கு கூட பேனல் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் எல்லா அக்சசரிஸும் எங்கிட்ட இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஒரு பவர் சப்ளை லித்தியம் செல் யூஸ் பண்ணிடலாம். 5 ஹவர்ஸ்க்கு மேலே வரும். ஃபுல்லி சார்ஜ்டு செல்லு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவரை பொறுத்து. ஏன்னா இந்த பேமைஸையும் கரண்ட்டு கம்மியாக எடுக்கும், இந்த டீகோடனும் கரண்ட்டு கம்மியாக தான் எடுக்கும். நல்லா குவாலிட்டி அவுட்புட் வரும் உங்களுக்கு. நான் வால்யூம் வைக்கிறத பொறுத்து கரண்ட் ட்ரைன் ஆகும், அதை மறந்துட வேண்டாம். ஓகேவா? சரி, இப்போது பார்க்கலாம். ப்ளே பண்ணுறேன். இப்போது லெவல் கூட்டுறேன். நல்ல வால்யூம், கிட்டத்தட்ட ஒரு 10க்கு 10 ரூமில் கேட்கக்கூடிய அளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லான ஆம்பிளிஃபையர். 3.7 வோல்ட்டில் டிரைவ் ஆகக்கூடும். இந்த 2 போர்டு கையில் இருந்தால் போதும். வீட்டில் இருக்க செட்டை கூட நம்ம என்ன வேணாலும் ப்ளூடூத் கிட்டாக மாற்றிடலாம். இப்போ நான் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன். நல்ல வால்யூம் கேட்டிருக்கேன். வால்யூம் ரைஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, பெர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் இந்த ஸ்பேர்ஸ் ரெக்யர்மெண்ட் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா?